ஒரு ஏக்கராக்கு 15,000 சொட்டு நீர் போட முடியும் அப்படின்னு யாராவது நம்புவீங்களா? நான் போட்டிருக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் பிவிசி பைப்லிங்க, 20 mm லேட்டருங்க. 20 mm லேட்டரில் டெலிவரி தண்ணி போகிற மாதிரிங்க. இது எப்படின்னு உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நாங்கள் இந்த போட்டிருக்கிற பைப் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுங்க பிவிசி பைப்பு. மெயின் லைன் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுங்க. 3 இன்ச்சு வந்து நம்ம ரெடியூசர் போட்டு 2 இன்ச் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து மோட்டரை யூஸ் பண்ணலைங்க. நான் தொட்டி வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ரிங்கு தொட்டி இருக்குதுங்க. ஹைட்டு பார்த்திங்கன்னா 8 அடி ஹைட்டுங்க தொட்டி. அந்த ப்ரெஷர்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஈஸியாக போய்க்குதுங்க. இதுக்கு வந்து நம்ம மோட்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எங்களுக்கு அந்த இடத்துல மோட்ரு இருக்குது, இருந்தாலும் நான் சரி பார்க்கலாம் எப்படி போகுதுங்கிறதுக்காக இதில் கொடுத்துருக்குறேங்க. நல்லா தான் இருக்குது. ஒரு 10-15 வால்வ் வரைக்கும் ஓப்பன் பண்ணி விடலாங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இதில் வந்து மெயின் லைனு, சப் லைனு, அந்த லைன், இந்த லைன், எந்த லைனும் தேவையில்லைங்க. ஒரே லைன் இருந்தால் போதுங்க. அதுலேயே நம்ம இந்த சின்ன சின்ன டேப்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஏக்கரா இப்போ நான் போட்டுக்க பார்த்திங்கன்னா ஒரு 400 அடி வருதுங்க லென்த்து. அகலம் பார்த்திங்கன்னா 100 அடி, ஒரு சில இடத்துல 110 அடி கூட வருதுங்க. எல்லாமே ஆவரேஜாக பாஞ்சிக்குது. ஒரு ஏக்கர் வச்சுங்க அப்ராக்சிமேட்டான்றது வந்து ஒரு ஏக்கர் தோட்டம் வருங்க. ஒரு 20 லென்த் பைப் பிடிச்சிருக்குதுங்க டோட்டலாக. எனக்கு ஒரு ஏக்கருக்கு சேர்ந்து எனக்கு வந்து 20 லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 600 ரூபா வருதுங்க எனக்கு பைப்பு. ப்ளஸ் வந்து அந்த ஸ்டார்ட் வாஷருங்க, அந்த எல்போ, அந்த டேபு, 20 mm ஃப்ளாட் ரோஸ் எல்லாமே சேர்ந்து 600 ரூபா தான் வருதுங்க ஒரு பைப்புக்கு. ஒரு லென்த் பைப்போட செலவு 13 இடத்துல வந்து அதை மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டு பண்ணிக்கிறேங்க. 13 டேப் வச்சுருக்குறோம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 600 ரூபா செலவு வருதுங்க. இது வந்து ஒரு ஏக்கராக்கு நான் போட்டிருக்கிறேன். இதே பார்த்திங்கன்னா இன்னும் போட நீங்கள் வந்து செலவு இன்னும் குறையலாம், எச்சா போகலாம், அது சொல்ல முடியாதுங்க. ஆனால் வந்து இதுக்கு மோட்டரை யூஸ் பண்ணலான்னு சும்மா போகிறதுனால உங்களுக்கு பெரிய இது நம்ம வந்து இது போட்டு ஒட்ட தேவையில்லைங்க. பசை போட்டு டைட்டாக ஒட்டணும் பிடுங்கிடும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் பைப் வந்து மோட்டர்லேயே ப்ரெஷர் கொடுத்தாலும் பிடுங்காதுங்க. என்ன காரணம், நம்ம அந்த இன்லைன் லேட்டர் அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஓவராக இருக்குங்க. அப்போ வந்து பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம 20 mm லேட்டரில் தண்ணி போகிறனால ஃப்ரீயாக போய்க்குங்க. பிடுங்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க. அதனால் நீங்கள் பசை போட்டு ஒட்டணும்னு அவசியம் இல்லைங்க. இன்னொரு இதில் பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்க, இப்போ நீங்கள் ஒரு 4 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டீங்கன்னா 4 ஏக்கர் என்ஆர் கிராப் இருக்காதுங்க. ஒரு 2 ஏக்கர் போட்டிருப்போம், 2 ஏக்கர் சும்மா இருக்குது, திருப்பி 2 ஏக்கர் மாற்றுவோம். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பைப் வந்து ஒட்டாமல் போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்து அடுத்த 2 ஏக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ வந்து உங்களுக்கு பைப் வந்து செலவு கம்மியாகும். அந்த இதே பார்த்திங்கன்னா ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடி 3/4 அடி எடுத்திங்கன்னா போதும். மேக்ஸிமம் 1 அடி வரைக்கும் எடுக்கலாங்க. ரொம்ப ஆழமாக எடுக்க தேவையில்லைங்க. இதே நீங்கள் அந்த இன்லைன் லேட்டர்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா 2 அடி 3 அடி தோண்டி போட்டுருவீங்க, திருப்பி அதை எடுக்க முடியாது. எடுத்தாலும் பெருசாக யூஸ் ஆகுது. உங்களுக்கு எடுத்திங்கன்னா பைப்பெல்லாம் நீங்கள் அறுத்து எடுக்கணும், அதை கப்ளிங் போட்டு ஜாயின் பண்ணி, அப்புறம் அந்த ஓஸெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அடப்பு வருது. உங்களுக்கு இன்லைன் லேட்டர்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம உப்பு தண்ணிங்கன்னா அது ஆசிட் விட்டு என்ன விட்டிங்கனாலும் நீங்கள் அடப்பு வந்துடும். அந்த தண்ணி அந்த இது வந்து ரெண்டாவது யூஸ் பண்ணுறது கஷ்டங்க. ஒரு லேட்டர் ரோஸ் வந்து பெருசாக யூஸ் ஆகுது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடைப்போ இதுக்கு வந்து ஃபில்ட்ரு தேவையில்லைங்க, எதுவுமே வெஞ்சுரி கூட தேவையில்லை. நம்ம உரம் கொடுக்குறோன்னா இதில் கொடுத்துக்கலாம், நம்ம பேட்ரி ஸ்ப்ரேயரில் வச்சும் கூட கொடுத்துக்கலாங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு 3 இன்ச் பைப்புங்க. இது வந்து 3 இன்ச் வால்வ் வச்சுருக்கிறேன். தொட்டிலேருந்து டைரெக்டாக வருதுங்க இது. நான் வந்து இதுக்கு முன்னாடி மோட்ரு வந்து வைக்கல. இதில் இந்த லைன் வந்து தனி லைனுங்க. 3 இன்ச்லேருந்து அப்படியே எடுத்து முன்னாடி வந்து ரெடியூசர் போட்டிருக்குறேங்க. ரெடியூசர் போட்டு 2 இன்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு எந்த சிரமம் இல்லைங்க. நம்ம ஒரு வேளை வால்வே மாற்றி அடைச்சிட்டாலும் தண்ணி எங்கேயும் பிடுங்காது. இந்த ப்ரெஷரே வந்து எனக்கு போதுமானதாக இருக்குதுங்க. இதில் விட்டாலே தண்ணி நல்லா பாஞ்சிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆழம் வந்து பெருசாக போட வேண்டாங்க. அளவை எடுத்து போட்டிங்கன்னா திருப்பி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஆழத்தில் போட்டிங்கன்னா திருப்பி எடுக்கும்போது கஷ்டங்க. இது வந்து நம்ம பைப் வந்து எதுவுமே ஒட்டலைங்க. சும்மா அப்படியே வந்து நம்ம பைப்பு அப்படியே கப்ளிங் வச்சுட்டு முன்னாடி ஒரு மரக்கட்டையை வச்சு லைட்டாக தட்டி தான் ஜாயின் பண்ணி தான் ஏற்றிருக்குறேங்க. இதுலேயே வந்து எதுவுமே பிடுங்கலிங்க. நான் இது வந்து இதுக்கு பசையே வந்து போடலிங்க, எந்த இடத்துலையும் பசை போட்டு விட்டலிங்க. மரக்கட்டை வச்சோம்மா நம்ம தட்டினோம்னால அந்த கப்ளிங் ஃபுல்லாக டைட்டாக ஏறிக்குதுங்க. அதே வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்குதுங்க. அது அந்த மெத்தடே போதுங்க. பசை போட்டு ஒட்டி அது ரெண்டாவது எடுக்கிறதுக்கு சிரமம் அது தேவையில்லைங்க. பைப் வந்து இது நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாங்க. இப்போ நானே பார்த்திங்கன்னா இது வந்து இதே இடத்துல வச்சுருக்க போகிறலைங்க. அடுத்த கிராப்புக்கு வந்து வேறு எடுத்து மாற்றிக்கணுங்க. மேலே வந்து நமக்கு வந்து அந்த 1 அடி 3/4 அடி ஆழத்தில் போட்டு மேலே வந்து அளவாக மண் போட்டிங்கன்னா போதும்.
ரொம்ப ஹைட்டாக மண் போடணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஏன்னா இது ஒன்றும் தண்ணி பிடுங்க போகிறதில்ல. வெயிலில் வந்து காஞ்சினா பைப் வந்து வேஸ்ட்டாக போயிருங்க. ஏன்னா நம்ம போடுறது வந்து ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டி பைப்லேயும் இது செகண்ட் குவாலிட்டி பைப்புங்க. அதனால் வெயில் படாமல் வச்சுருந்தா பைப் ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. நம்ம வெயிலில் போட்டோம்னா பைப் வந்து சேதாரமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் வெயில் படாத அளவுக்கு நம்ம வந்து மண் போட்டு மூடினா போதுங்க. ரொம்ப ஆழத்தில் போடணும்னு அவசியம் இல்லைங்க. மேலால் இருந்தால் நம்ம எடுக்கும்போது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த லென்த்து பார்த்திங்கன்னா 100 அடி விட்ருக்குறோம். 100 to 120 அடிங்க. 20 mm லேட்டரல் போகும்போது 100 அடியில் 120 அடி தாராளம் பாயுங்க. இது வந்து எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி போடுங்க. நன்றிங்க.